முத்து எப்படி உருவாகிறது என்பதை நாம் எல்லோரும் தெரிந்திருப்போம். சிப்பி அதற்குள் ஒரு மண் துகள் உள்ளே செல்கிற பொழுது அந்த மண் துகளானது சிற்பியை அறுத்து கொண்டே இருக்குமாம், உறுத்தி கொண்டே இருக்குமாம். அந்த உறுத்தலின் காரணமாக ஒரு விதமான திரவம் அந்த சிப்பிக்குள் சுரக்கிறது. அவை அந்த மண் துகளை சுற்றி மூடி மூடி ஒரு காலத்தில் முத்தாக அது உருவாகிறது. இறை வார்த்தையும் அப்படித்தான். இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாள் என்றால் அதை அறிவிப்போருக்கும் கேட்பவருக்கும் இருவருக்குமே அவர்களுடைய இதயங்களை குத்தி கிழித்து சிந்திக்க தூண்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இறை வார்த்தை. தூய ஆவியானவருடைய தூண்டுதலால் அந்த இறை வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது நம்முடைய உள்ளமும் அந்த கிழிசலில் அந்த மண் துகள் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி திரவத்தை சுரக்கச் செய்வது போல இந்த இறை வார்த்தையும் நம்முடைய உள்ளத்தை கிழித்து ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி நம்முடைய இதயமும் ஒரு முத்தாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை இறை வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே,